நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டபுள் கலர் மைதா பர்ஃபி. ரொம்ப ஈஸியாக ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே உடைச்சோன்னே அப்படியே உடையுது. ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சொதனும் இல்லை. நீங்கள் 90s கிட்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பாருங்கள் என்னென்ன பொருட்கள்னு சொல்லிட்டு, மைதா 1 கப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுகர் 1 கப், தண்ணி 1/2 கப் எடுத்துக்கலாம். நெய் 1/4 கப். இதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ் இல்லை, நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ரீன் ஃபுட் கலர், பிங்க்கு ஏதாவது ஒன்று. இப்போ 1/4 கப் நெய்யை ஊற்றிட்டு 1 கப் மைதா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணணும். 2 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் ரோஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா இந்த 2 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த மாவு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. அந்த மணம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது மட்டும் போதும். இதுக்கப்புறமா சுகர் 1 கப் எடுத்துக்கலாம், தண்ணி 1/2 கப் எடுத்துக்கலாம். இது 1 கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே கண்டினியூஸாக சுகர் சிரப்பை காய்ச்சிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக 1 கம்பி பதம் வந்துருச்சு. 2 கைக்கு இடையில் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டேஜ் இதுக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜுன்னு சொல்லலாம். இப்போது அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மைதா இதில் போட்டுடலாம். நான் கூடி சீக்கிரமாக கோதுமையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். சேம் மைதா பர்ஃபி மாதிரியே வீட் பர்ஃபி. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இந்த கட்டியெல்லாம் அப்படியே உடஞ்சிரும். இதுதான் இந்த பர்ஃபியில் ரொம்ப முக்கியமானது. இது 5 நிமிஷம் கண்டினியூஸாக நம்ம லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும் பர்ஃபி. இப்போ வனிலா எசன்ஸ் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஏலக்காய் பொடி நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக தான். மைதா பர்ஃபிங்கிறது ப்ளைனாக இருக்கும். ஸோ ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுக்கலாம், ரோஸ் எசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ஏதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை பர்ஃபெக்டான ஸ்டேஜ். ஒரு கையில் எடுத்தால் நான்ஸ்டிக்கான பால் ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போது நம்ம ட்ரேயில் போட்டுக்கலாம். நீங்கள் பாதி மட்டும் ட்ரேயில் போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இது டபுள் கலர் பர்ஃபி அப்படிங்கிறனால நம்ம இன்னொரு கலர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா நீங்கள் குக் பண்ணணுன்னு அவசியம்லாம் இல்லை, அப்படியே கலர் போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். நேச்சுரல் கலர் இருந்ததுனால நீங்கள் போட்டுக்கலாம், சாஃப்ரான் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாஃப்ரானில் நல்ல ஹாட் வாட்டர் 2 டேபிள் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கனாலும் பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ நான் ஏன் க்ரீன் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 இயர்ஸ் தான். இதில் க்ரீன் அண்ட் ஒயிட்டு தான் ஒரு பேசிக்கான ஸ்வீட், பேசிக்கான கலர் காம்பினேஷன். அதனால நான் கலந்துருக்கேன். ஸ்வீட் கடையிலலாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டு க்ரீனு கலந்துருப்பாங்க, நம்ம சாப்பிட்ருப்போம். 90s கிட்ஸுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ இது ஃபேமஸான கலர் காம்பினேஷன். நீங்கள் ஒயிட், எல்லோ, ஒயிட் ஆரஞ்ச், ஒயிட் பிங்க், நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது 30 நிமிஷத்தில் செட் ஆகிடும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு செட் ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகாது, போட்ட உடனே செட் ஆகிடும். இதுதான் இந்த மைதா பர்ஃபியோட அழகுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஹெல்த்தி இல்லைங்கிறதுனால நம்ம சாப்பிட்றதில்ல, ஏன்னா நம்ம கடையில் வாங்குறதுனால டால்டாவில் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீபாவளிக்கு சட்டுன்னு ஒன்று பண்ணணும், 10 மினிட்ஸில் எல்லாத்தையும் முடிச்சிடணும் வேலை அப்படிங்கும்போது நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக உடையுது. கையில் தொடும்போது அது ஒட்டலை, அதாவது ஸ்டிக்கியாகவோ சொதனோ இல்லை. ஸோ பர்ஃபிங்கிறது ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி இருந்தால் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நெய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா
வனிலா சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அதாவது ஒயிட் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஹெல்தியான ஸ்வீட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டீம்டு சேனலை பாருங்கள். க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் southindianfoods.inங்கிற எங்களோட வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 4000 ரெசிபீஸ் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட. நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம். ஸோ 12-13 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.